ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று திரு ராஜ்குமார் அவர்களை நம்ம சந்திச்சிருக்கோம். அவரும் ஒரு மாற்றுத்திறனாளி நபர். அவர் கடந்த 17 வருடங்களாக சொந்த தொழில் செய்து தனது குடும்பத்தை நடத்தி வருகிறார். ஸோ அவர் எப்படின்னா நார்மலான பர்சனாக இருந்தவர் தான். கிட்டத்தட்ட ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி சிறிய ஆக்சிடென்ட் மூலம் அவருக்கு ஒரு கால் போயிடுச்சு. ஸோ அந்த நிலையிலும் சொந்த தொழில் நடத்தி அவரோட குடும்பத்தை நடத்திட்டு வர்றாரு. அவருடைய ஃபுல் வாழ்க்கையை பற்றியும் அவரே டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த வீடியோவின் முடிவில் உங்களுக்கு யாருக்காவது அவருக்கு நீங்கள் உதவி செய்யணும், அவங்களோட குழந்தைங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவருடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவரை டைரெக்டாக அணுகி அது உங்களுடைய உதவி செய்யலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் பேர் என்ன சார்? ராஜ்குமார். பக்கத்தில் வரவணை கிராமம், தலையாரி ஊர். இது மாதிரி மஞ்சநாயகம்ல கடை வச்சு ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஓடிட்டு இருக்கிறேன். இதனால இது கால் ஆக்சிடென்ட் ஆனது 1994 கருதடிக்கிற மிஷின் ஒரு விவசாயத்துக்கு ஒரு 6 படி நெல்லுக்காக போனதுதான் கால் ஆக்சிடென்ட் ஆனது. அந்த தொழிலுக்காக போய் கால் ஆக்சிடென்ட் ஆனவுடனே எந்த பொழப்பும் பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். அப்புறம் ஒரு பக்கம் செயற்கை கால் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் மெட்ராஸ் போய் பண்ணி ஓரளவுக்கு நடமாட்டானவொடனே இந்த தொழில் கத்துக்கிட்டேன். தொழில் கத்துக்கிட்டு ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. 17 வருஷம் ஆச்சு கடை வச்சு. ஓரளவுக்கு பொழப்பு ஓடிட்டு இருக்கு. போதுமான அளவுக்கு இல்ல, கொஞ்சம் கஷ்டத்துல தான் போயிட்டு இருக்குது. பிள்ளைங்க ஒண்ணு +2 படிச்சுட்டு இருக்கு, ஒண்ணு காலேஜ் போயிட்டு இருக்கு. பையன் புள்ள 12th படிச்சுட்டு இருக்கு. மனைவி வீட்டுலதான் இருக்காங்க. இப்பதான் கூட்டிட்டு வரலான்ட்டு ஒரு வாரமா கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஒண்ணு சோர்ஸ் எதுவுமே இல்ல, அதிகமாலாம் இல்ல. ஏதோ ஹெல்ப் கவர்மெண்ட்ல ஏதாச்சும் முடிஞ்சதுன்னா பண்ணா கூட பரவாயில்ல. யாரால முடிஞ்சாலும் ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா எங்க ஃபேமிலிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த தொழிலுக்கு இந்த கடைக்கு வாடகைங்களா? வாடகை தான். இப்போதைக்கு வாடகை கேட்டுட்டு இருக்கேன். சொந்தமா வாங்கிடலான்னு முடியல, சோர்ஸ் இல்லாதனால அப்படியே இருக்கு. ஓடிட்டு இருக்குது. உங்க ரிலேஷன்ல எங்க இருக்கிறாங்க? அண்ணன் பக்கத்துலதான் இருக்காங்க. எல்லாம் தனியா போக சொல்லிட்டாங்க. எதுவுமே இல்லாம தான் போக சொல்லிட்டாங்க. ஆனா அண்ணன் கூட பிறந்தது அண்ணன் ஒரு ஆளு, அக்கா ஒரு ஆளு. அக்கா கட்டி கொடுத்தாச்சு, அண்ணன் கூட தான் இருந்தாப்ல. கொஞ்சம் முடியாம இருக்கிறப்ப அவரு வேணா வெளியில எல்லாம் தனியா சோறாக்கலாம்னு சொன்னாங்க. தனியா சோறாக்கியாச்சு. தனியா சோறாக்கிட்டு இப்படி இந்த பூர்வீகம்லாம் எதுவும் கிடையாது. பூர்வீகம்னு ஒண்ணும் இல்ல, நமக்கு இல்ல. நமக்கு தனியா தான் இருக்கிறோம். பிள்ளைங்களா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். எல்லாமே வீட்டுக்காரமா ஹவுஸ் சேஃபா? ஹவுஸ் சேஃப் தான். அது படிச்சதே இல்ல. 1வது நல்லா இல்ல. அவங்களுக்குள்ள அப்ப அந்த கூட பிறந்தது யாரும் இல்ல. சரிங்க. அவங்களுக்கு ஒரே 2 பொண்ணு, ஒரு பொண்ணு செத்து போச்சு. பையன் கிடையாது. நான் தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். அவங்க இதுலயும் எதுவும் இல்ல. இப்ப அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு வந்து நான் தான் சோறு போட்டு. ஆமா. உங்களுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்களா? அப்பா ஒரு ஆள் இருக்காரு, அவருக்கு நான் தான் சோறு போட்டு. அதுலயும் உங்க அண்ணன் அக்காலாம் பாக்குறது இல்ல. நான் ஒரு ஆள் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓடிட்டு இருக்கு. ஆமா, ரொம்ப சரிங்க. ரொம்ப நன்றி. சரி சார், எங்களுக்கு பேட்டி கொடுத்த வரைக்கும். இப்போ இந்த மூலியமா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குது அப்படின்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் இந்த வீடியோல அப்லோட் பண்ணுவோம். சரிங்க சார். நீங்க உங்களுக்கு ஏதாவது இதன் மூலியமா ஹெல்ப், உங்களோட தொழிலுக்கோ உங்களோட பர்சனலா ஒரு தேவைக்கோ உங்க பிள்ளைகளோட படிப்பு செலவுக்கோ உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்க இது கான்டாக்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. நன்றி.